ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி நம்ம பாருங்கள், எல்லா வகை அடினியம் கலெக்ஷனும் வாங்கி பாருங்கள். டேபிளில் அடுக்கி வச்சுட்டேன். இது 1 மந்த்து கழித்து இப்போ தான் வந்திருக்கு. ஆர்டர் போட்டு 1 மந்த் ஆகுது. இது ஹைதராபாத்லேருந்து வருதுன்னாங்க. அதனால் சரி ஓகே, இதை பிரிக்கலாம் அப்படின்னு. எப்படி வருது, ஏன்னா அவ்வளோ லாங்லேருந்து வருது. பெட்டியும் பார்த்தா ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுச்சு. நனைஞ்சு ஒரு மாதிரி குழ குழன்னு ஆகிப்போச்சு. எனக்கு அதுவே பயம். ஐயோ, வெளியில் பெட்டியே இந்த லட்சணமாக இருக்குன்னா செடி எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிட்டு ஓப்பன் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா அடீனியம் கலெக்ஷனில் நமக்கு வந்து நிறைய ட்ரிபிள் பெட்டல், 4 பெட்டல், 5 பெட்டல் இதெல்லாம் வந்து ரேர் வெரைட்டி. அதாவது பெட்டல்லே பார்த்திங்கன்னா 3, 2, 1 சிங்கிள் அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கனாக்கா 5 பெட்டல், 6 பெட்டல் வரைக்குமே இருக்கும். அதே மாதிரி கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு, ஒவ்வொரு டிசைனு, பார்க்கவே சூப்பராக இருக்கும். நான் வந்து சாம்பிளுக்கு ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு 20 ஆர்டர் போட்டேன். எனக்கு அது நல்லாவே சூப்பராக பூ கொடுத்துட்டே இருக்குது எனக்கு. அதனால் சரி ஓகே, திரும்பவும் நம்ம ஆர்டர் போட்டு நம்ம நம்ம தோட்டத்தை ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக அழகாக்கலாம் அப்படிங்கிறதுனால இது ஆர்டர் போட்டேன். இது ஒன்று பார்த்திங்கனாக்கா 160 கொரியர் சார்ஜோடு சேர்த்து பார்த்திங்கனாக்கா 190 கிட்ட வந்துடுது. ஒரு பிளான்ட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 200 நெருக்கி வந்துடுது. ஆனால் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எந்த இடத்துலையும் பார்த்துருக்கவே மாட்டிங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கலெக்ஷன், கலர்ஸு, அதோட ஸ்டெம்மு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் சரி ஓகே, நம்ம நர்சரி போனோன்னாக்கா மிஞ்சி போனாக்கா ஒரு 10, 15 வெரைட்டி, அதிகபட்சமாக போனால் ஒரு 50 வெரைட்டி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஷாப்பில் அப்படி கிடையாது. இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன், திட்டக்கட்ட பார்த்திங்கன்னா 400, 500 கலர்ஸ் இருக்குது. 400, 500 வெரைட்டி இருக்குது. ஒவ்வொரு மாடல் வேறு வேறு. அதாவது ஒரு அடினியம் பார்க்குறீங்கனாக்கா அடுத்த அடினியம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு டெசர்ட் ரோஸ் பார்த்திங்கன்னா செம்பருத்தி மாதிரி இருக்கும். ஒரு இது பார்த்திங்கனாக்கா ரோஸ் மாதிரி இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா மல்லி மாதிரி இருக்கும். இதில் சொல்லவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான செடி. எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி. என்னோடய கார்டனை அழகுபடுத்துறதுக்காக நான் நிறையாவே வாங்கிட்டேன். ஏன்னா நம்மளோட யூடியூப்லேருந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. திட்டக்கட்ட எனக்கு ஒரு 10 பேர் என்கிட்ட இருக்கிற அடினியம் எனக்கு எனக்கு 2 வேணும், 3 வேணுங்கிறாங்க. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே சிங்கிள் கலர் தான். ஒரு 10 பேர்கிட்ட எனக்கு அடினியம் கொடுப்பீங்களா, உங்கள் கார்டனில் வச்சுருக்க அடினியம் கொடுப்பீங்களான்னு எல்லாருக்குமே சேர்த்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் பார்த்திங்கனாக்கா இதோட கொரியர் சார்ஜு, இதோட பிளான்ட்டோட காஸ்ட்டுமே அவங்க எனக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. பாதி பேர் அனுப்பி விடுறேன்னு இருக்காங்க. அனுப்பி விட்டவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் நான் கண்டிப்பாக கொரியர் பண்ணிடுறேன். அப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு அன்பு பரிசு, ஒரு அன்பு தோழி எனக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 4 பேர் எனக்கு வந்து பார்சல் மூலமாக எனக்கு பிளான்ட்டு, என்னென்ன பிளான்ட் என்னோடய கார்டனில் இல்லையோ அத்தனை பிளான்ட்டும் எனக்கு கொரியர் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த சேனல் மூலமாக எனக்கு ஒரு நல்ல தோழிகள்லாம் நான் நிறைய பேர் கிடச்சிருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா, என்னோட லக்குக்கு நல்ல எனக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. சேலத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, காஞ்சிபுரத்தில் ஃப்ரெண்டு இருக்காங்க. அப்புறம் காஞ்சிபுரத்துலேயே எனக்கு 2 ஃப்ரெண்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட அவ்வளோவா நல்லா பேச மாட்டேன், என்னங்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இன்னொரு ஃப்ரெண்டு எனக்காக ரொம்பவே கேர் எடுத்துப்பாங்க, ரொம்ப அன்பான ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கேயுமே நம்ம வீடு பக்கத்துலேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 தோழிகள் இருக்காங்க. ரொம்பவே நல்ல ஃப்ரெண்டு தான். ஆனாலுமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து நம்மளை பார்த்து பேசி வந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆனால் யூடியூப் மூலமாக நமக்கு முகம் தெரியாதவங்க நம்ம மேலே அன்பாக நமக்கு என்ன பிடிக்கும்னு அனுப்பும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நினச்சி நிஜமாகவே அது என்ன சொல்கிறது, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 தோழியுமே பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லாத பிளான்ட்டு நிறையா அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
தோழிகள்ல பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்போட வந்து பழகுறவங்க அப்படியே கானல் நீர் மாரி காணாம போயிடுவாங்கங்க. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம, எதுவுமே நம்ம அவங்களால ஒரு நன்மை கிடைக்கும், கிடைக்காதுங்கிறது யோசிக்காம பழகுற நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் நம்ம நினைவுல வானம் வானம் ஹைட்டுக்குங்கிற மாதிரி எப்பவுமே நிமிர்ந்து பார்த்தாக்கா அந்த நினைவுகள் அப்படியே இருக்கும். நம்ம அந்த லேஸ்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம விட்டுட்டும் போக மாட்டோம். நம்ம வந்து உண்மையாக பழகுறனால அவங்கள நம்ம நினைப்போம். சில பேர் வந்து போலியாக பழகும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு டைம் பாஸ் ஆகும். இல்லைன்னா ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணுற டிஷ்யூ பேப்பர் நம்மளால் அவங்களுக்கு என்ன காரியம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி அடுத்த ஒரு ஆளை தேடி போயிடுவாங்க. இதுதான் என்னோட லைஃப்பில் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஆனால் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு நாள் பேசினேன் ஃபோன் பண்ணி, உங்களுக்கு என்ன செடி வேணும், உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணும் அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது இப்படி கேட்குறாங்க, சும்மா கேட்குறாங்களா, அது எப்படி அனுப்புவாங்கங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியான பிளான்ட்டாக எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அடீனியம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அடீனியம் வாங்கினோம்னாக்கா பிளான்ட்டு இல்லை சீடே நம்ம வந்து ஒரு 4 சீடு வாங்கினோம்னாக்கா ₹100 200 அந்த மாதிரி கேட்பாங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா அடீனியம் சீட் மட்டுமே எனக்கு 50 சீடுக்கு மேலேயே அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடீனியம் கட்டிங்கு, அப்புறம் மர வெண்டை, சிகப்பு வெண்டை, நிறையா செம்பருத்தி கட்டிங்லேயே பார்த்திங்கன்னா 4 வகை செம்பருத்தி கட்டிங்கு, மல்லியில், அதுக்கப்புறம் வெத்தலை, அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்கோ அத்தனையுமே எனக்கு வந்து கொரியர். அவரைக்காயில் ஒரு 2 வெரைட்டி, திட்டக்கட்ட ஒரு 50 வெரைட்டி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நான் இதை நட்டு வைக்கிறதுக்கே எனக்கு வந்து 3-4 நாள் ஆகும் போல் இருக்குது. அவ்வளோ சீடு எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஏதோ தங்கத்தை 1 கிலோவை எடுத்து என் கையில் கொடுத்தா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பனோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த செடியும் விதையும் வந்தது. இதில் கிடைக்கிற விதை எனக்கு போக மீதி எல்லாருக்குமே இதை ஃப்ரீயாகவே நான் கொடுக்க போகிறேன். இந்த மரவெண்டை, அவரைக்காய், அப்புறம் வந்து நிறைய சீடு இதில் இருக்குது. நான் எல்லாமே வந்து உங்களுக்கு வாடாமல்லி இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே நான் கொடுக்க போகிறேன். நான் ஃப்ரீ பிளான்ட்டு, ஃப்ரீ சீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேங்க. ஆனால் என்னன்னாக்கா எங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு பெரியவங்க இறந்துட்டாங்க. அதனால் எங்கள் வீட்டில் ஒரு 3 நாளாக எனக்கு ரொம்பவே அப்செட்டு. வீடியோவும் அதனால தான் போடலை. எதனால் இறந்தாங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. அதனால் அங்கே போக வேண்டியது இருந்தது. எனக்கு இப்போ ஃப்ரீ பிளான்ட் தரேன்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா காசு எனக்கு பாதி பேர் கொரியர் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டு ஒரு 1 வீக் முன்னாடியே போட்டு விட்டுட்டீங்க அந்த பழைய வீடியோ பார்த்துட்டு. நான் அதனாலேயே சரி நம்ம காசை வாங்கிட்டு வீடியோ போடலன்னா தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் தான் நான் அந்த வீடியோ போடுறேன். இல்லைன்னா எனக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு வீடியோலாம் போட முடியாது. காசை வாங்கிட்டு ஏமாத்துற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா? இது கொரியர் காசு தான் இருந்தாலுமே அந்த ஒவ்வொரு ரூபாயும் நம்பிக்கையாக தான் போடுறீங்க. அந்த காசுக்கு நம்ம கண்டிப்பாக உடனே அந்த பொருளை அனுப்பி வைக்கணும். எனக்கு அனுப்புறதுக்காக சந்தர்ப்ப சூழ்நிலை கொஞ்சம் டிலே ஆகுது. என்னால் இந்த ஒரு வாரம் என்னால் அனுப்ப முடியாது. ஒரு நெக்ஸ்ட்டு புதன்கிழமை வியாழக்கிழமை அனுப்புகிறேன். நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கொரியர் காஸ்ட் போட்டால் போதும். இல்லைன்னா நான் வந்து யூடியூப்பில் சொல்லியிருந்தேன் 30 பேர் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற 30 பேருக்கு தான் வந்து ஃப்ரீ சீடு, ஃப்ரீ பிளான்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு நான் கொடுக்க போகிறது ஃப்ரீ சீடு தான் கொடுக்க போகிறேன். ஒரு 12 அதாவது 10 வெரைட்டி சொல்லியிருந்தேன். 12 வெரைட்டியாக இப்போ எனக்கு நிறையா வந்திருக்கு இல்லையா? அந்த கொரியர்லேருந்து ஒரு 2 சீடு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம 12 சீடாக போடுவோம் வெரைட்டி ஆஃப் சீடுன்ட்டு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த 30 பேர் அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்கள நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் செகண்ட் வந்து அந்த பழைய ஒரு 4 நாள் கழித்து வீடியோ பார்ப்பாங்க, 3 நாள் கழித்து வீடியோ பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஃப்ரீ சீடு கொடுங்க, எனக்கு
எனக்கும் ஃப்ரீ பிளான்ட் குடுங்கங்கிறீங்க. என்னால அப்படி வந்து எல்லாருக்குமே நானு ஒரே டைம்ல அனுப்பவும் முடியாது. முதல்ல நமக்கு வந்து 400, 500 பேருக்கு குடுக்குற அளவுக்கு நமக்கு சீடு இல்ல. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த மாசத்துக்கு 30 பேருக்கு, மாசத்துக்கு யார் என்னோட சப்ஸ்கிரைபரோ, நம்ம வீடியோவ சேனல தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்களோ, அவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன்ல போகும். அந்த 30 பேருக்கு நானு கண்டிப்பா ஃப்ரீ சீடு குடுக்குறேன். இடையில 2 நாள் கழிச்சு, 3 நாள் கழிச்சு வீடியோ பார்த்துட்டு வந்து ஃப்ரீ சீடு, ஃப்ரீ பிளான்ட் கேட்டிங்கன்னா, கண்டிப்பா என்னால குடுக்க முடியாது. எல்லாருக்கும் குடுக்க முடியாதுங்கிறத விட என்கிட்ட வந்து இல்ல அவ்வளோ பேருக்கு குடுக்கறதுக்கு. நான் வந்து இப்போ சீடு ஒரு 30 பேருக்கு நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். 30ங்கிறது 35 பேருக்கா நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 30 பேருக்கு வந்து பிளான்ட் வந்து அலௌன்ஸ் பண்றேன். அந்த டைம்ல வந்து நம்ம சேனல் பார்க்குற ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற 30 பேருக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேங்க. அப்புறம் என்னன்னாக்கா, என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி எனக்கு வந்து அதாவது நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். எனக்கு கமெண்ட் பண்ணவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க அட்ரஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எனக்கு அதில் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு 30 கமெண்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க அட்ரஸ் பேர் தெரியாததுனால என்னால் அனுப்ப முடியல. நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நீங்களான்னு செக் பண்ணிவிட்டு நான் இந்த வாரம் உங்களுக்கு கொரியரில் நான் அனுப்பி வைக்கிறேன். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருங்க. தொடர்ச்சியாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து ஃப்ரீ பிளான்ட்டு, ஃப்ரீ சீடு நான் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன். அதே மாதிரி மற்றவங்களுக்கு இதே மாதிரி கொரியர் பண்ணணும், உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து எல்லாருக்கும் மாடித்தோட்ட நண்பர்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு 50 பேரோ இல்லை 20 பேரோ ஏன் 10 பேருக்கு கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாருக்குமே மாதம் மாதம் ஃப்ரீ சீடு கொடுக்குறேன். ஆனால் என்கிட்ட கேட்கறது நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களால் மாடித்தோட்டம் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, விதை விட்டு வச்சுருப்பீங்க, வேஸ்ட்டாக தான் போகும். அது வேஸ்ட்டாக போகிறதுக்கு இந்த மாதிரி புதுசாக கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுத்தோம்னாக்கா நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும். அவங்களுக்கும் அந்த ஹாப்பி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செடி மேலே உள்ள ஹாப்பினால் நம்மளுக்கு வந்து அது காட் வந்து ப்ளஸ் பண்ணுவார். அதே நேரம் நம்ம வந்து ஒரு 10 பேர் சந்தோஷப்படுத்துகிறோம் இல்லையா? இப்போ எனக்கு வந்து செடி கொடுத்துறதுனால எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன். இது மாதிரி நிறையா புதுசாக கார்டன் வைக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஃப்ரீ பிளான்ட்டு, ஃப்ரீ சீடுனால அவங்களும் ஹாப்பியாக வந்து தோட்டம் வைக்கும்போது ரொம்பவே செலவில்லாமல், கஷ்டப்படாமல் தோட்டம் வைக்கும்போது நம்மளை வந்து அவங்கள அறியாமலே நம்மளை வந்து ப்ளஸ் பண்ணுவாங்க. மாடித்தோட்ட நண்பர்கள் உங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா சீடு இருந்ததுன்னா, இது மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு உங்கள் வீட்டு பக்கத்துலேயே நிறைய பேர் செடி வச்சுருப்பாங்க இல்லையா? அவங்கக்கிட்ட டிஃப்ரெண்ட்டான செடியை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட்டான செடியை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. நான் அப்படி தான் எங்கள் வீடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடு இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட இல்லாத செடியை அவங்கக்கிட்ட கொடுப்பேன். அவங்கக்கிட்ட இல்லாத செடியை என்னன்னு பார்த்து கலெக்ட் பண்ணி நான் வச்சுக்குவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது போகிறோம் வரோம்னாக்கா, அங்கே ஒரு 2 கட்டிங் எடுத்துகிட்டு வந்து வீட்லேயே பதியம் போட்டு வச்சுக்குவேன். எதுவும் பெருசா வந்து ஒரு 20,000, 30,000 அப்படியெல்லாம் செலவு பண்ணி நர்சரியில் போய் காசு வாங்கி அப்படிலாம் வச்சு வேஸ்ட்டாக தான் போச்சு. ஆனால் நமக்கு வந்து ஒருத்தங்க கொடுக்குற பொருள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அதை காப்பாற்றிக்கணும். காசு கொடுத்து வாங்குகிற பொருளை விட ஒருத்தங்க கிஃப்டாக கொடுத்து நம்ம வைக்கும்போது அந்த செடி செத்து போகக்கூடாதுன்ட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மரவெண்டை, அப்புறம் நிறைய இந்த பாருங்க அடினியம் சீடு கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. மரவெண்டை நிறைய கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அது பாருங்க ஒரு 600, 700 சீடு இருக்கும். நமக்கு தேவை வந்து 10 சீடு இருந்தால் போதும். நம்ம வீட்டுக்கு வந்து 10 சீடு இருந்தால் போதும். மீதி எல்லாத்தையும் நாம் என்ன பண்ண போகிறோம்? வேஸ்ட்டாக தானே போகுது. அந்த வேஸ்ட்டான சீடு அதோடு சேர்த்து இதையும் நான் சேர்த்து கொரியர் பண்ணுறேன். அது மாதிரி உங்ககிட்ட ஏதாவது பிளான்ட் இருந்ததுன்னா, ஒன்று யாருக்காவது மாடித்தோட்ட நண்பர்களுக்கு கொடுங்க.
பக்கத்தில் கொடுங்க. நீங்களும் ஹாப்பியாக இருங்க, மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஆர்ட்ரு போட்டு வாங்கியிருக்கேன். அடினியம் பிளான்ட்டு 100 பிளான்ட் வாங்கியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மண்கலவை பண்ணி அதுக்கு மேலே நான் அதுக்கு தொட்டியெல்லாம் ரெடி பண்ணணும். அதை எங்கே வைக்கணும், ஏன்னா மழை நேரம் பார்த்திங்களா, மழை நேரங்கும்போது அடினியம் வந்து கொஞ்சம் கூட தண்ணி தாங்கவே தாங்காது. நீங்கள் தண்ணி விடாமல் நீங்கள் 3 மாதம் கூட அந்த செடியை இல்லை 6 மாதம் கூட வச்சுருக்கலாம். தண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா செடி அழுகி போயிடும். 10 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டிங்கன்னா போதும் அடினியம் பிளான்ட்டுக்கு. இந்த மழை காலத்தில் நான் அதை ஏன் ஆர்ட்ரு பண்ணோன்ட்டு இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதை எப்படி காப்பாற்ற போகிறோன்னு தெரில. 100 பிளான்ட்டையும் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அடினியம் பிளான்ட்டு என்கிட்ட பழைய பிளான்ட்டு ஒரு 10 பேர் கேட்டிருக்கீங்க. அதை நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுறேன். 2வது அடினியம் பிளான்ட்டு எல்லாமே ஃப்ரீயாக கேட்குறீங்க. கண்டிப்பாக ஃப்ரீயாலாம் கொடுக்க முடியாதுங்க. நான் வந்து காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போ கேட்டவங்க ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா என்கிட்ட ரேர் கலெக்ஷன் நான் தேடி தேடி ஒன்று வாங்கி வாங்கி வைக்கிறேன். அதை தான் கேட்டிருக்கீங்க. சரி, ஓகே. அதனால தான் இப்போ அதே ரேர் வெரைட்டி வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தான் இந்த பழைய பிளான்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால தான் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலெக்ஷன் தான். நீங்கள் என்கிட்ட இருக்கிற அடினியம் கலெக்ஷன் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ஆர்ட்ரு பண்ணி தான் நான் உங்களுக்கு அமுச்சு விட முடியும். அதுக்கு நீங்களே அவங்க நம்பர் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது ஹைதராபாத்தில் இருக்குது அந்த ஹோல்சேல் நர்சரி. எல்லா பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா 150 160 தான். நீங்கள் அதை வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒரு 3 மந்த் 4 மந்த் வச்சிங்கனாவே அது பூக்க ஃபஸ்ட்டு மாதத்துலேயே பூக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து பெருசாக ஆக ஆக என்ன ஆகும்னா நிறைய பூக்கள் கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம அதை வந்து மழை டைமில் காப்பாற்றுறது தான் பெரிய பெரிய டாஸ்க்கு. தண்ணி மட்டும் அதுக்கு வந்து 10 நாளைக்கு ஒரு வாட்டி சும்மா டானிக் மாதிரி காமிக்கணும், அவ்வளோதான். இப்போ கொக்கோ பிட்டை எடுத்துகிட்டு வந்து இதுக்குன்னே, அதாவது நான் இவங்க பிளான்ட் அனுப்புகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் கடையிலேயே போயிட்டு 5 கிலோ கொக்கோ பிட், இது வந்து தேங்காய் நார் கட்டி, இது 5 கிலோ இருக்கும். இதை ஊற வச்சிங்கனாக்கா கிட்டத்தட்ட 20-25 கிலோ அளவுக்கு ஊறி வந்துடும். இதை எடுத்து நம்ம கட்டிங் வச்சோம்னாக்கா செமையாக வந்துடும். ஈஸியாக இருக்கும். மண்ணுனாக்கா அவ்வளோவா ஈஸியாக க்ரோத் ஆகாது. இதுனா உங்களுக்கு உடனே க்ரோத் ஆகிட்டு, ஏன்னா ஈரப்பதம் எப்போவுமே இருக்கிறதுனால பிளான்ட்டுக்கு தேவையானது அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் அது வேர் பிடிக்கிறதுக்காக. அப்போது இந்த மாதிரி போடும்போதும் கண்டிப்பாக அந்த மழை காலத்தில் தழிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம கொக்கோபிட்டோட ஆற்று மணல் வந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா அந்த ஈரப்பதமும் நல்லாயிருக்கும், க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.